நம்மளோட சேனல் நேம் அல்லது நம்மளோட நேமை பிஎன்ஜியை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுவும் ஒரு மொபைலை யூஸ் பண்ணி, அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான், யார் வேணாலும் இதை பண்ணலாம். ஸோ இது பாபார்க் டெக் யூடியூப் சேனல், நான் உங்கள் பாபா. அப்புறம் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு பிக்சல் லேப் ஆப்பை தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்க டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு கீழே அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பிளாக்கில் கிளிக் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கோங்க. இப்போது டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன நேமை வந்துட்டு கொடுக்கணுமோ, பிஎன்ஜியாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அது உங்கள் சேனல் நேமாக இருக்கலாம், இல்லை உங்கள் நேமாக இருக்கலாம். நான் வந்துட்டு நம்மளோட சேனல் நேம் தான் கொடுக்குறேன். ஸோ பாபார்க் டெக் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. ஸோ நல்லா பெருசாகிக்கோங்க. ஆக்சுவலாக இதோட இமேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் நான் வச்சுருக்கேன். அதை எங்கே நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா டாப் ரைட் கார்னரில் இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா ஸ்கொயர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஷேப் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோட ஃபாண்ட் ஸ்டைலை வந்துட்டு நான் மாற்றுறேன். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, கீழே அந்த ரெண்டாவதாக இருக்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் கலரு, ஃபாண்ட் சைஸு, இதை 3Dயாக மாற்றணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்ட்ரோக் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஃபாண்ட்டை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் கீழே இருக்கும். ஆல்ரெடி இந்த ஆப்பை பற்றின எல்லா செட்டிங்ஸை பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டோட கலரை நான் பிளாக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச கலர் பிளாக், அதனால் பிளாக்கில் கொடுத்துட்டேன். ஸ்ட்ரோக் எஃபெக்ட் வந்து நான் இப்போது எல்லோ கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எதை கொடுக்குறதா இருந்தாலும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோக் வந்துட்டு நமக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் எஃபெக்ட் அதிகமாக வரும். டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்ட்ரோக் எஃபெக்ட் கம்மியாகும். ஸ்ட்ரோக் எஃபெக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அந்த ஷேடோ தான். அந்த எழுத்துக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒரு மாதிரி எல்லோ கலரில் ஷேடோ, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கோங்க. நீங்கள் எதை பண்ணாலும் டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த எடிட்டிங் வந்துட்டு சேவ் ஆகும். ஃபாண்ட்டை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு கீழே லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ பிளாக்னு வச்சுருக்கோம்ல, அது இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக போயிடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஜஸ்ட் மேலே இருக்க சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும். ஃபைனலி நம்மளோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில எடிட் பண்ண டெக்ஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரிங்க, ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு இமேஜ் எடிட் பண்ணாலும் சரி, கீழே லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க பட்டனை கிளிக் பண்ணி அந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் அல்லது அந்த இமேஜை சுற்றி இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக அது பிஎன்ஜியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா ஒரு லைக்கை கொடுங்க, பிடிக்கலையா ஒரு டிஸ்லைக்கை கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் இந்த 2 விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.